ஒரு முஸ்லிமுக்கும் ஒரு காபிருக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி தொழுகைதான். எவன் தொழுகையை விடுகிறானோ அவன் காபிராகி விடுகிறான், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மறுத்து விடுகிறான். சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், எங்களுடைய காலத்திலே எதை விடுவதையும் நாங்கள் குஃப்ராக கருத மாட்டோம், தொழுகையை விடுவதை தவிர. மார்க்க அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய ஃபத்வா, எவன் தொழுகையை விடுகிறானோ 3 நாட்கள் அவனுக்கு அவகாசம். 3 நாளிலும் அவன் தொழுகையை எடுத்துக் கொள்ளவில்லை என்றால் 3வது நாளுடைய இரவிலே அவன் முர்த்தத், மதம் மாறியவன் என்ற அடிப்படையிலே அவனுடைய தலையை நீங்கள் வெட்டிவிட வேண்டும். அவனுக்கு முஸ்லிம் கபுர்ஸ்தானிலே இடம் கிடையாது. அவனுக்கு ஒரு முஸ்லிமான பெண்ணை திருமணம் செய்து கொடுக்க கூடாது. அவனுக்கு முஸ்லிம்களுடைய வாரிசுரிமை சட்டம் கிடையாது. அவனை இறந்து விட்டால் குளிப்பாட்ட கூடாது. சாக்கு மூட்டைகளை கட்டி தொழுகையிலே குப்பையிலே இறந்து விட வேண்டும். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மட்டும்தான் இந்த விஷயத்தில் லேசான ஒரு சட்டத்தை சொல்லி இருக்கிறார்கள். அவன் தொழுகையை நிறைவேற்றும் வரை அவனை அடித்துக் கொண்டே இருங்கள், மரணித்தாலும் சரி. மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எல்லோருடைய ஃபத்வாவும் 3 நாட்கள் தான் அவகாசம். 3 நாளும் தொழுகையை நிறைவேற்றவில்லை என்றால் மார்க்கத்தை விட்டு வெளியேறியவன் வெட்டி விடுங்கள். இன்று ஜும்ஆ வாசிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் முஸ்லிம்கள். வெள்ளிக்கிழமை பார்த்தால் பள்ளிகளில் இடம் இருக்காது. காலை ஃபஜ்ர் தொழுகையில் பார்த்தால் இமாமும் முஅத்தினும் நின்று கொண்டிருப்பார்கள். எத்துணை பள்ளிகளிலே இந்த காட்சியை பார்க்கிறோம். இப்படி பள்ளிகளை காலி செய்துவிட்டு தெருக்களிலே போராடக்கூடிய சமூகம். போராட்டம் கூடாது என்று சொல்லவில்லை, பள்ளிகளை மறந்துவிட்டு தொழுகையை மறந்துவிட்டு தொழுகையை கூட சரிவர நிறைவேற்ற துப்பில்லாத இந்த சமூகத்தை கொண்டு அல்லாஹ்வுடைய வெற்றியை கொண்டு வர முடியாது. இது தொழுகையுடைய நிலைமை என்றால் இன்னும் எத்துணை இபாதத்துகள் இந்த மார்க்கத்திலே இருக்கிறது. அதிகாலையிலே இறைவன் முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான். யாராவது என்னிடத்திலே மன்னிப்பு கேட்பவர்கள் இருக்கிறார்களா, மன்னிக்கிறேன். யாராவது என்னிடத்திலே உதவி கேட்பவர்கள் இருக்கிறீர்களா, உதவி செய்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளாமல் உறங்கிக் கொண்டிருக்கும் முஸ்லிம்கள் இருக்கும் சமுதாயம்.